கிடைத்த பாடம். கூட்டத்தில் நெருக்கியடித்தபடி மேடையின் அருகே வந்து நின்றான் ராசு. எப்படியும் இலவச உடை வாங்கிவிட வேண்டும் என்பது அவனது குறிக்கோள். இதற்காக இன்று அவன் வேலை பார்க்கும் முதலாளியிடம் அம்மா இறந்து விட்டதாக பொய் சொல்லிவிட்டு லீவு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். மேடையில் முதலாளியை பார்த்து பயங்கரமாய் அதிர்ந்தான். இது ஒன்றும் ஆபீஸ் உத்தியோகம் அல்ல, கூலி வேலைதான். வேலை இருக்கும்போதே 4 காசு சம்பாதித்தால் தான் மனைவி குழந்தைகளுக்கு கஞ்சி ஊத்த முடியும். வேலையை முடிக்க வேண்டிய கட்டாயம் என்பதால் லீவு வேண்டும் என்று கேட்டபோது முதலில் முதலாளி தயங்கினார். பிறகு அம்மா இறந்து விட்டதாக சொன்ன பிறகுதான் மனமிறங்கி சரி சொன்னார். இங்கு வந்தால் இவ்வளவு கூட்டம். போன வாரத்தில் இருந்து அவனது பெண் அம்பாள் பள்ளிக்கு போகவில்லை. காரணம், கிழியாத சீருடை இல்லை, வாங்க வசதி இல்லை. 1 வாரமாக வேலையும் இல்லை. நேற்று முதல் தினம்தான் வேலை. வாங்குகிற கூலி மளிகை கடைக்கு கூட காணாது. அம்பாள் பள்ளிக்கு போக வேண்டாம், தன்னோடு கூலி வேலைக்கு வந்துவிடு என்று எவ்வளவோ வம்படியாக கேட்டு பார்த்தான். அவள் சம்மதிக்கவில்லை. ராசுவின் மனைவியோ அப்படி ஒரு பேச்சை பேசவே கூடாது என்று விட்டாள். அம்பாள் அழுது கொண்டே இருந்தாள். சீருடையை எப்படியாவது வாங்கித்தர வேண்டும், பள்ளிக்கு கட்டாயம் போக வேண்டும், இல்லாவிட்டால் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று சொல்லவே ராசுவும் அவனது மனைவியும் பயந்து விட்டனர். இவ்வளவு வெறித்தனமாக படிக்கிற பெண்ணுக்கு நல்ல சீருடை ஒன்று வாங்கித்தர திராணி இல்லையே என்பதை நினைக்க நினைக்க கண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது. யாரோ பள்ளி பிள்ளைகளுக்கு இலவச சீருடை வழங்கும் விழா இங்கு நடப்பதாக சொல்லவே வேலைக்கு லீவு சொல்லிவிட்டு நேரே இங்கு வந்து விட்டான். அவனது முறை வந்ததும் சீருடை வாங்க கரங்களை நீட்டிய போதுதான் நிமிர்ந்து பார்த்தான். அதிர்ச்சி. காரணம், அவனுக்கு வேலை தந்த முதலாளிதான் சீருடை வழங்குபவர் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அம்மா இறந்ததாக பொய்யே சொல்லிவிட்டு ஏன் இங்கே வந்தாய் என்று முதலாளி கேட்க, நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்து சீருடை தருவாரா அல்லது விரட்டி அடித்து விடுவாரா என நினைத்து பயந்தபடியே நிற்க, வசதி படைத்த பிள்ளைகளுக்கு படிப்பு வராது, படிப்பில் சுட்டியாக இருப்பவர்களுக்கு வசதி இருக்காது. நீ பொய் சொன்னதை விட இப்போது நிஜத்தை சொன்னாயே, உன் மீது எனக்கு வருத்தம் ஏதுமில்லை. இனி உனது மகள் படிக்கும் எல்லா படிப்புக்கும் நானே உதவி செய்கிறேன், தொடர்ந்து படிக்கவே என முதலாளி சொல்ல சட்டென காலில் விழுந்தான் ராசு.